ரேஷனில் கிடைக்கிற பச்சரிசி புழுங்கரிசி இது ரெண்டும் வச்சு ஆப்பத்துக்கு பக்குவமாக எப்படி மாவு அரைக்கலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ முடிஞ்ச வரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அரைக்கிறதுலேருந்து மாவை எடுத்து வைக்கிறதுலேருந்து என்னெல்லாம் செய்யணும் அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவில் இன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ பச்சரிசி தனியாக புழுங்கரிசி தனியாக சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். இன்றைக்கி நான் எடுத்துக்கிட்ட அளவு பார்த்திங்க அப்படின்னா 3 டம்ளர் பச்சரிசி 3 டம்ளர் புழுங்கரிசி. அரிசி இந்த மாதிரி மரத்தில் போட்டு நம்ம புடைச்சோம் அப்படின்னா அதில் இருக்கிற குப்பை இல்லை வேறு ஏதாவது கோதுமை அந்த மாதிரி ஏதாவது தானியங்கள் மிக்ஸ் ஆகிருந்தாலும் நமக்கு அதில் வந்துடும். ஸோ 3 டம்ளர் பச்சரிசி 3 டம்ளர் புழுங்கரிசி இந்த ரேஷியோவில் எடுத்திருக்கேன். இதோட 1 டம்ளர் பார்த்திங்கன்னா சாப்பாடு செய்கிற அரிசி, அப்படி இல்லைன்னா இட்லி அரிசி சேர்த்துக்கலாம். அரிசியை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போது இதுக்கான உளுந்து பார்த்திங்க அப்படின்னா எந்த டம்ளரில் எடுத்தோமோ அதே டம்ளரில் 1/2 டம்ளர் உளுந்து, ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் பக்கமாக வெந்தயம் வந்து எடுத்துக்கிறேன். இப்போது இந்த அரிசியை நல்லா கழிஞ்சிக்கணும். கழிஞ்சிட்டு வர்ற தண்ணியை நான் கீழே ஊற்றாமல் இந்த மாதிரி ஒரு பக்கெட்டில் எடுத்து வச்சோம் அப்படின்னா இதை வந்து நம்ம வீட்டில் க்ரோ ஆகாமல் இருக்கிற பிளான்ட்டு இல்லை ஏதாவது சிக்காக இருக்கிற பிளான்ட்டு அந்த பிளான்ட்டுக்கெலாம் நம்ம இந்த தண்ணியை ஊற்றும் போது பார்த்திங்க அப்படின்னா பிளான்ட்டுக்கு வந்து அந்த டிசீஸ் வந்து குணமாயிடும். அதே மாதிரி சீக்கிரமாகவே க்ரோ ஆகும். அதனால் நான் அந்த தண்ணி எல்லாமே பக்கெட்டில் நான் கலெக்ட் பண்ணி வச்சுக்கிறேன். இந்த மாதிரி அரிசி வந்து நல்லா க்ளீன் ஆகிற வரைக்குமே, தண்ணி தெளிவாக வர வரைக்குமே நம்ம க்ளீன் பண்ணணும். அதுக்கப்புறமா அந்த தண்ணியை இந்த மாதிரி செடிக்கு ஊற்றியாச்சு. இப்போ நல்ல தண்ணி ஊற்றி இதை வந்து நல்லா ஓவர் நைட் வந்து நம்ம சோக் பண்ண வச்சிடலாம். இது நான் மார்னிங் பண்ணுது. ஸோ இது ஈவினிங் ஒரு 7 o'clock வரைக்குமே ஊற வச்சுட்டேன். வெந்தயத்தையும் இதே மாதிரி தண்ணி சேர்த்து தனியாக ஊற வச்சிடலாம். இது ஊறினதுக்கப்புறமா ஊற வச்ச டைமுக்கு அப்புறமா ஆட்டுக்குட்டி இருக்கு இல்லையா, அதுகளுக்கு சாப்பாடு வந்து வச்சுட்டு வந்துடலாம். காலையிலேயே வந்து அம்மா பஞ்சு வச்சுட்டாங்க. இப்போ வந்து இது ஒரு ஸ்நாக்ஸ் டைம் மாதிரி. இதை வந்து மலம்பில் அப்படின்னு சொல்லுவாங்க. மாடுகளுக்கு முழுசாகவே வெட்டி போட்டோம் அப்படின்னா அவங்க நல்லா சாப்பிடுவாங்க. ஆனால் ஆட்டுகளுக்கு வந்து அப்படியே போட்டோம் அப்படின்னா சாப்பிட தெரியாது. இல்லைன்னா ஒரு நீளமான கயிறில் கட்டி தொங்க விடணும். அப்போ தான் வந்து அவங்க நல்லா கொதித்து சாப்பிடுவாங்க. ஆனால் இந்த மாதிரி குட்டி குட்டி ஸ்லைஸாக நம்ம கட் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா அவங்க வேஸ்ட் பண்ணாமல் கீழே ஸ்பில் பண்ணாமல் நம்ம வச்ச எல்லா பிள்ளையுமே சாப்பிடுவாங்க. அதனால் 2 ஆட்டுக்கும் தேவையான பில்லை இந்த மாதிரி நறுக்கியாச்சு. எல்லா பில்லும் நறுக்கினதுக்கப்புறமா அதோட ஷெட்டை வந்து க்ளீன் பண்ணணும். ஏன்னா யூரின் போயிருக்கும், நிறையா வேஸ்ட்டெல்லாம் இருக்கும். ஸோ எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம வெட்டி வச்ச பில்லை வந்து அதுக்குன்னு ஒரு பாத்திரம் இருக்குது. அந்த பாத்திரத்தில் நிறையா 2 ஆட்டுக்கும் தனித்தனியாக எடுத்து வச்சாச்சு. இந்த மாதிரி வச்சிட்டோம் அப்படின்னா எதையுமே வேஸ்ட் பண்ணாமல் சாப்பிடுவாங்க. ஸோ 2 பேருக்குமே தேவையான அளவு அவங்கவுங்களோட பாத்திரத்தில் வெட்டி வச்ச பில்லை வந்து எடுத்து வச்சாச்சு. இப்போ 2 பேருமே நல்லா அவங்களோட ஃபுட்டை சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. எப்போவுமே ஒரு நாளைக்கு ஒரு 2 தடவை 3 தடவை இந்த மாதிரி கொடுத்தோம் அப்படின்னா அவங்களோட பசியும் அடங்கிடும். இப்போ நைட் ஆயாச்சு. நம்ம ஊற வச்சது எல்லாமே அரைக்க ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு வந்து எடுத்தோடனே வெந்தயத்தை வந்து போட்டு அரைச்சிடுவேன். வெந்தயம் நல்லா அரைச்சி நுரைச்சி வரணும். அந்த மாதிரி வர வரைக்கும் வெந்தயத்தை லைட்டாக தண்ணி தெளித்து அரைச்சிக்கலாம். இப்போ இதில் வந்து வேக வச்ச சாப்பாடு இருக்கும் இல்லையா, ஆறின சாப்பாடு, அதை வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி நல்லா மசிச்சு சேர்த்துக்கணும். ஸோ வெந்தயமும் சாப்பாடும் நல்லா மசிஞ்சு வரணும். அவ்வளோ தூரம் ஆட்டினதுக்கப்புறமா அதை எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா தான் அரிசியை வந்து ஒரு 3 பேட்சாக அல்லது 4 பேட்சாக நம்மளோட கிரைண்டரோட கெப்பாசிட்டியை பொறுத்து நம்ம பிரித்து சேர்த்துக்கலாம். உளுந்தை வந்து நான் இப்போ தான் ஊற வச்சுருக்கேன். ஏன்னா நம்ம யூஸ் பண்ணுறது பியூர் வெள்ளை உளுந்து, அதாவது தோல் நீக்கின உளுந்து. அது 1 மணி நேரம் ஊறினாலே நமக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்கும். இந்த மாதிரி 4வது பேட்ச் வந்து இல்லை 3வது பேட்ச் கடைசி பேட்ச் அரிசி அரைக்கும் போது அவன் ஒரு தேங்காவை முழுசாகவே போட்டுட்டு தேங்காய் வந்து கொஞ்சம் குறப்பாக இருக்கும் போதே நம்ம எடுத்துடணும் மாவை. கடைசியாக உளுந்து சேர்த்து ஆட்டியாச்சு. இப்போ மொத்த மாவையும் வலிச்சு எடுத்தாச்சு. இதுக்கு தேவையான அளவு கல்லுப்பு வந்து சேர்த்துக்கலாம். கல்லுப்பு சேர்த்துட்டு நம்ம நல்லா கையை வந்து கீழே வரைக்குமே விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். கல்லுப்பும் வந்து கரையணும். நம்ம உடல் சூடு படும்போது தான் மாவு நல்லா பொங்கி வரும். இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் பார்த்திங்கன்னா மாவு நல்லா பொங்கி வந்துடுச்சு. இது வலிஞ்சிராமல் இருக்கிறதுக்காக கீழே ஒரு பிளேட் வச்சுருந்தேன். ஆனால் இது வலியில்லை. ஸோ நல்லா லாங்கான ஹேண்டில் இருக்கிற ஒரு கரண்டி எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா மேலே பொங்கி வந்தது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு 1/2 இன்ச் அளவு கீழே வந்து மாவு வந்து போயிடும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா ஆப்பத்துக்கு தேவையான அளவு மாவை மட்டும் எடுத்துகிட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். தோசை மாவு பதத்தை விட கொஞ்சம் லூஸாக இருக்கணும். ஸோ கிளாக் வைஸில் நம்ம ஒரு ரொட்டேஷன் வந்து கொடுத்து ஆப்ப மாவை ஆப்பக்கல்ல ஊற்றி எடுத்துக்கலாம். ஸோ மிதமான தீயில வச்சு எடுத்தோம் அப்படின்னா நமக்கு சூப்பரான ஆப்பம் வந்து ரெடி. இதை கஷ்டப்பட்டு எடுக்கணும் அப்படிங்கிறது இல்லை. ஏன்னா நான்ஸ்டிக் அப்படிங்கிறதுனால ஆயில் தேவையில்லை. ஸ்டிக்கி ஆகாமல் அதுவே வந்து அழகாக நமக்கு டிமோல்ட் ஆகி வந்துடும். இந்த மாதிரி நல்லா ஒயிட்டாக இருக்குது.
நம்ம சாதம் வந்து சேர்த்து அரைக்கிறது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வேளை நம்ம லஞ்சுக்கெல்லாம் குட்டீஸ்க்கு வந்து குடுத்து விடுறோம், இல்லை நம்மளே ஒரு நாள் எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னா, அந்த ஆப்பம் வந்து காஞ்சு போகாமல் சாஃப்டாக இருக்கிறதுக்காக தான் சாதம் போட்டு அரைக்கிறது. ஸோ இந்த ஸ்டெப்பு வந்து ரொம்ப முக்கியம். இதே மாதிரி ஆர்டரில் நீங்களும் அரைச்சிட்டு ரிசல்ட் எப்படி இருந்துச்சுன்னு உங்களோட கமெண்ட்ஸை எனக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு டீட்டெயில்டு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அன்டில் பாய் தென் பேலியா.